ஹாய் காய்ஸ், நாம இன்றைக்கி என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூம் சிக்கன் ஸ்டைல் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து மஷ்ரூம் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். நான் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நல்லா அழுக்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மஷ்ரூம் வந்து நம்ம குக்கிங் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டாக கத்தி வச்சு நீங்கள் சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஸ்கின் வந்து அப்படி ஈஸியாக ரிமூவ் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின்னை வந்து எப்போவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் குக் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால் நிறைய வந்து மருந்து இருக்கும், கெமிக்கல் இருக்கும். அப்படின்னு நம்ம வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு மஷ்ரூம் வந்து 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 பீஸாக கட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு அந்த சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மஷ்ரூமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படி ஊற வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து உரமாக வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து பட்டை, ஒரு ஏலக்காய், கறிபாசி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு வந்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணி, அதாவது சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கை அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி தோல் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம மஷ்ரூம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம். நமக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தண்ணி வந்துடும் அந்த மஷ்ரூமில் இருந்து. மஷ்ரூமில் எப்போவுமே நீங்கள் வந்து சும்மா நீங்கள் மூடி வச்சிங்கனால தண்ணி வந்துடும். இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து அரைச்சோங்க அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிருப்பாங்க தான். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். வத்தல் தூள் வந்து காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணேன். லைட்டாக கொஞ்சம் பெப்பருங்க ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது வத்தல் தூள் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெப்பர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் காரம் அதிகமாக. மஷ்ரூம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சூப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.